இந்த வீடியோவில் மெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்நெட் ஏட்ரா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஏர்னிங் இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஏர்னிங் இன்ஃபோடெக் டெலகிராம் சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம ஏட்ராவுக்கு போகலாம். ஓகே, இந்த மெட்டிஸ் ஏட்ரா அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஓகே, அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நீங்கள் வந்து கிவி ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் சீசன் 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் வந்து சேஞ்ச் பண்ணணும் நெட்வொர்க். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மெட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டாமாஸ்கில் போய் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிஸ் நெட்வொர்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்காங்க. ஓகே, அப்ரூவ் கொடுத்து மெட்டிஸ் செஃபோலியா அப்படிங்கிற நெட்வொர்க்குக்கு ஸ்விட்ச் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து கிளைம் டெஸ்ட் டோக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. இப்போ உங்களுடைய டெலகிராமுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாலெட் அட்ரஸ்லாம் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ வந்து உங்களுடைய வாலெட் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். 0.28 மெட்டிஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுனால நமக்கு வந்து 500 XP வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இதில் XP ஆன் பண்ண போகிறோம். ஸோ இந்த XP வச்சு நமக்கு ரிவார்ட் மெட்டிஸ் டோக்கனாக வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் நமக்கு தருவாங்க ரிவார்டாக. ஓகே, இப்போ வந்து செகண்ட் டாஸ்க் என்கி அப்படிங்கிற டாஸ்க். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதில் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வாலெட் கொடுத்து உங்களுடைய வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 0.01 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணோம். ஸோ இதில் இப்போ அப்ரூவ் இருக்கும். ஸோ அப்ரூவ் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, கொடுத்தீங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் அண்ட் ஸ்டேக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 2 கன்ஃபர்மேஷன் பாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு அப்ரூவ் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்து மெட்டாமாஸ்கில் கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்து அப்ரூவ் கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மின்ட் அண்ட் ஸ்டேக்குன்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் மெட்டாமாஸ்க்கு ஒரு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1 minute அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். ஓகே, ட்ரான்சாக்ஷன் சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மின்ட் அண்ட் ஸ்டேக் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மின்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 0.01 அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்காங்க. ஓகேவா, என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ மின்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா, கொடுத்துட்டு உங்களுடைய ட்ரான்சாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா ஸ்டேக் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸ் அப்படின்னு வந்து கொடுங்க. இப்போ வந்து மெட்டிஸை நம்ம வந்து ஸ்டேக் பண்ண போகிறோம் 0.01. ஓகேவா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா டெஸ்க்டாப் சைட் கூட ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து ஸ்டேக் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஓகே, டிக் கொடுத்துட்டு அப்ரூவ் வந்து கொடுங்க.
இப்போ மெட்டாமாஸ்கில் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்காங்க. ஓகே, ஓகே ட்ரான்சாக்ஷன் சப்மிட். இப்போ வந்து ஸ்டேக் கொடுத்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனலாக கடைசி ஒரு டாஸ்க் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்துக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். ஓகே, இந்த கார்னரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்சட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிங்கன்னா இதில் மெட்டிஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்கி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு டிக் போட்டு இதில் வந்து ட்ரிப்புன்னு இருக்கும், ஸோ அந்த ட்ரிப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கி அப்படிங்கிற பர்சட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மின்ட் அண்ட் ஸ்டிக்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேக் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்கி அப்படின்னு இருக்கும். ஓகே, இதில் வந்து மேக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 0.1 டோக்கன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேக் அப்படின்னு கொடுத்து ஸ்டேக் பண்ணணும். ஓகேவா? அப்ரூவ் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்து அப்ரூவ் கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுத்துட்டு ஸ்டேக் கொடுங்க. ஸ்டேக் கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் மெட்டாமாஸ்கில் அந்த ட்ரான்சாக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக நம்ம எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பீச்சுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3 டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6125 எக்ஸ்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பி வச்சு நமக்கு அப்கமிங் டேஸில் நமக்கு மெட்டிக்ஸ் டோக்கன் வந்து ஏர்ட்ராப் வந்து தருவாங்க. ஸோ எல்லோரும் வந்து அட்டன் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பின்னே நான் வந்து பார்த்திங்கன்னா 0.5 மெட்டிஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஸ்பின்னே பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மெட்டிஸ் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நமக்கு பர்சன்ட் வந்து கம்மியாக தான் தந்திருப்பாங்க. ஒரு 0.3 டோக்கன் தான் உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்பின் வந்து உங்களால் பண்ண முடியாது. ஓகே, இந்த மெட்டிஸ் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றினா நெக்ஸ்ட் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகேவா?